الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த இந்த சத்திய மார்க்கத்தினை தம்முடைய உயிர் மூச்சாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்தேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தனித்து விளங்குவதின் காரணம் என்பது இந்த மார்க்கம் எந்த ஒரு சித்தாந்த கொள்கையும் சொல்லாத, எந்த ஒரு கொள்கையும் இந்த இஸ்லாத்திற்கு நிகராக வராத அளவிற்கு இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு அழகிய வழிமுறையை கற்றுத்தருகிறது. இந்த இஸ்லாத்தில் முஸ்லீமாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வழிமுறையை, ஒரு அழகிய நெறியை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பெற்றோர்களை அவமதித்து பேசக்கூடாது, பெரியவர்களை அவமதித்து பேசக்கூடாது, மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும், உண்மையை பேச வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும், குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்திலிருந்து அனைத்து விஷயத்தையும், ஒரு தொழிலாளியாக இருந்தால் அவன் தன்னுடைய முதலாளியிடத்திலே எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முதலாளியாக இருந்தால் தன்னுடைய ஊழியரிடத்திலே தனக்காக வந்து உழைக்கக்கூடிய உழைப்பாளி இடத்திலே எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அழகான முறையிலே இந்த மார்க்கம் நமக்கு அழகிய நெறியிலே கற்றுத் தந்திருக்கிறது. இருந்தும் நாம் எல்லாம் இதையெல்லாம் மிகச்சரியான முறையில் நாம் செய்கிறோமா என்றால் செய்வோம். ஒரு 70-80% அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை சரியான முறையிலே
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அந்த அழகிய வழிமுறையிலே நாம் செய்கிறோமா? ஏன்னா அல்லாஹு நமக்கு கடமையாக்கப்பட்ட, அல்லாஹுவால் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. மார்க்க அடிப்படையில் இந்த தொழுகை நமக்கு கடமை. ஒரு மனிதனுக்கு இந்த தொழுகை கடமை என்றால், இந்த தொழுகையை நான் மிகச் சரியான முறையில நிறைவேற்றுகிறேனா என்றால் நிறைவேற்றி இருக்கலாம். ஐவேளை நாம் தொழுகிறோமா? தொழுகலாம். ஜும்மாவுடைய நேரத்தில் சரியாக வந்து இமாம் மெம்பரிலே ஏறுவதற்கு முன்பாகவே என்னுடைய ஜும்மாவுடைய நேரத்தை நான் தயார் செய்து கொண்டு நான் நேரத்தை ஒதுக்கி வந்து விடுகிறேனா என்றால் வந்து விடுகிறோம். ஆனால் அதை அல்லாஹ்விற்காக செய்கிறோமா அல்லது மற்றவர்களுக்காக செய்கிறோம்? எத்தனை அமல் செய்யறது விஷயம் இல்ல. எவ்வளவு அமல் வேணா செய்யலாம், எவ்வளவு நேரம் வேணா வணங்கலாம், எவ்வளவு ஜகாத் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், சதக்கா பண்ணலாம். அதையெல்லாம் நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேனா? இதோ இன்றைக்கு நாம் ஜும்மாவில வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய தொழுகையை இது எனக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாட்டை நான் செலுத்தாமல் விட்டால் இதனுடைய காரணமாக மறுமை நாளில் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற ஒரு காரணத்தினால் இது வெறுமனே அல்லாஹ்வுக்காக என்று சொல்லி நாம் இந்த தொழுகையை வந்து ஈடுபட்டு இருக்கிறோமா? இல்ல முதலாளி திட்டுவாரு. தொழுகைக்கு போவீங்கன்னா முதலாளி திட்டுவாரு. 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நேரத்துக்கே வீட்டுக்கு போனா தொழுகாம கூட வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டுல திட்டுவாங்க. அதனால சும்மா தானே தொழுதுட்டு வந்துடலான்னு பள்ளிக்கு வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கிறோமா? அல்லாஹ்விற்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு அனைத்தும் எந்த ஒரு களப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்காக மாத்திரம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்க வேண்டும். என்ன அமல் வேணா செய்யலாம், எத்துணை விதமான நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் நாம் செய்தலாம். ஆனால் அதை அல்லாஹ்விற்காக இருக்கிறதா என்பதை சிந்திக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுக்காக நீங்கள் தூய்மையான முறையிலே வணங்குங்க, களப்பற்ற முறையிலே உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். என்னுடைய வணக்க வழிபாடு என்பது களப்பற்ற முறையிலே இருக்க வேண்டும். தொழுகை இருக்கிறதா? இன்றைய தினத்தில் நான் செய்திருக்கிற அந்த 5 வேளை தொழுகை, காலை ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறதே, அது என்னுடைய வீட்டுல எழுப்பி விட்டாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அதனால வந்துட்டேன், அப்படி இருக்கிறதா? இல்ல என்னதான் ஆனாலும் தூக்கமே இருந்தாலும் தூக்கத்தை விட எனக்கு தொழுகை மேலானது, அதனால நான் தொலை வந்துட்டேன் அப்படிங்கறதுக்காக நம்ம சுபஹ் தொழுகிறோமா? அப்படிங்கிறதுக்காக நம்ம லுஹர் தொழுகிறோமா? இறைவனுக்காக என்னுடைய வணக்க வழிபாடு இருக்கிறதா? இல்ல ஊரார்களுக்காக இருக்கிறதா? உறவினர்களுக்காக இருக்கிறதா? அந்த நம்முடைய தொழுகையில் உள்ள தூய்மை இருக்கணும், வணக்க வழிபாட்டில் இருக்கணும். அதே போல அல்லாஹ் சொல்கிறார், நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறது, அந்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு வேணா நீங்க தர்மம் பண்ணலாம், எவ்வளவு வேணா தர்மம் பண்ணலாம். அந்த தர்மம் என்பது இறைவனுக்கானதாக இருக்கும். மற்றவங்களுக்காக, மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, இதோ இவர் பெரிய செல்வந்தராசே அப்படின்னு என்னை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய தர்மம் இருந்துச்சுன்னு சொன்னா அது எந்த வகையிலும் நியாயமா இருக்காது. இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக வராங்க, ஒருத்தர் முடியாம இருக்கிறாரு, அவருக்கு மருத்துவ உதவிக்காக நம்ம கொடுக்கலாம். என்னுடைய உறவினர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஒரு 100 ரூபாய், 1000 ரூபாய், எனக்கு அந்த 1000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம். அந்த 1000 ரூபாயில ஒருத்தர் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்விற்காகவே என்று சொல்லி இந்த 1000 ரூபாயை யாருக்காக கொடுக்கிறேன்? என்னுடைய இறைவனுக்காக. காரணம், இறைவன் எனக்கு சொல்லி இருக்கிறான், உதவி செய்யினே, தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறான். அதனால என்னால இது சிரமம் தான் இந்த 1000 கொடுக்கிறது, இருந்தாலும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறது இறைவனிடத்திலே அந்த அங்கீகாரம் என்பது மிகப்பெரியதாக இருக்கும். 1 லட்சம் ரூபாய் ஒரு சிலருக்கு சர்வ சாதாரணமாக இருக்கலாம்.
அவர் எவ்வளவு லட்சங்களை வேணாலும் செலவு செய்யலாம். அதுல இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்க, அல்லாஹ்வுக்காக சொல்லாம மத்தவங்களுக்காக, மத்தவங்களை புகழணுங்கிறதுக்காக, மத்தவங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்வார்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் செய்யாமல், அந்த தர்மத்தை செய்யாமல் இருப்பதை விட செய்யாமல் இருப்பதே மேல். அதாவது அப்படி ஒரு தர்மத்தை செய்யறத செய்யாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அல்லாஹ் அழகைய உதாரணத்தை சொல்றான். இந்த இஹ்லாஸோட இருக்கிற தர்மமும் இஹ்லாஸ் இல்லாம இருக்கிற தர்மத்தை பத்தி அல்லாஹ் ஒரு அழகிய உதாரணம் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எப்படி தெரியுமா? ஒரு வழுக்கு பாறையில மண் இருக்கும், நல்ல பாறை இருக்கும், மண் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு மழை வருதுன்னு சொன்னா என்ன ஆகுங்க? அதெல்லாம் பட்டு பட்டு அப்படியே கீழே சரிஞ்சு மண்ணெல்லாம் வந்துடும், ஒன்னும் கிடைக்காது. அதே ஒரு உயரமான இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல ஒரு நல்ல மழை அடிக்குதுன்னு சொன்னா அது அப்படியே பழுகி பெருகும் தோட்டம். அது மாதிரிதான் நம்ம இஹ்லாஸ் இல்லாம செய்யக்கூடிய தர்மங்கிறது இந்த வழுக்கு பாறையில் இருக்கிற மண் மாதிரி. ஒரு மழை வரும், ஆனா என்ன, பெரிய மழையே வரும், சின்ன மழை வரும், எது வந்தா என்ன, அது மண்ணுதான், அது ஒண்ணுத்துக்காக கீழே போயிடுது. ஆனா நம்ம இஹ்லாஸோட செய்யற தர்மம் அப்படியே ஒரு இறைவனிடத்தில் பாதுகாப்பானதாக, அந்த தர்மம் அங்கீகரிக்கப்பட்டதாக, மறுமை நாளில் நாம் வெற்றி அடைவதற்கு அது உதவக்கூடியதாக இருக்கும். இஸ்லாம் நமக்கு அப்படி அழகிய முறையில நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தருகிறது. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள், முனாஃபிக்குகள், அவர்கள் எப்படி இறைவனை ஏமாற்றுவதற்காக தொழுகிறார்கள், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள், அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். இருந்தாலும் தொழுகையில் நின்றுட்டு நீ நிக்கிற தொழுகைக்கு நம்ம நிக்கிறோம், தொழுகை தொழ வேண்டும் என்று வந்துட்டோம், தொழுகையில் நம்முடைய கவனம் என்னவா இருக்குது? யாருக்காக தொழ வந்தோம்? பக்கத்துல இருக்கவனுக்காக தொழுக வந்தோமா? இமாமுக்காக தொழுக வந்தோமா? இந்த முகல்லால இருக்கிறோம், இந்த மகல்லால ஏங்க 2 நாள் தொழுகை காணோம்னு கேட்பாங்கறதுக்காக தொழுக வந்தோமா? அல்லாஹ்வுக்காக வந்தோம். நம்முடைய தொழுகையினுடைய நிலைமை எப்படி இருக்கணும், எப்படி நிக்கணும்? இறைவனிடத்திலே நிற்கிறோம்ன்ற ஒரு அடிப்படையில நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கணும். அப்படி தொழுகிறோமா என்பதை அவன் சிந்திக்கணும். அதே போல அல்லாஹ் அதிகமாக இந்த திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் ஒவ்வொரு விஷயமா பார்க்கிறோம். இந்த இஹ்லாஸினுடைய விஷயத்தை பற்றி திருமறை குர்ஆனில் ஏராளமான விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுல ஒண்ணு, இந்த இது போன்ற காரியங்களை செஞ்சுட்டு மறுமை நாள்ல இதுக்கான கூலி எதிர்பார்த்து வருவாங்களே, நன்மையான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லி கூலி எதிர்பார்த்து மறுமை நாள்ல நின்னா இறைவன் அவர்களுக்கு என்ன தருவானமா? ஒருவர் போர் செஞ்சிருப்பார், போர் செஞ்சு இந்த மார்க்கத்துக்காக போர் செஞ்சுன்னு சொல்லி ஃபுல்லா போர் செஞ்சு மக்களுக்காக உயிர் தியாகமே செஞ்சிருப்பார், மௌத்தாவே போயிட்டார். இன்னொருத்தர் வருவர், மக்களிடத்தில் அருமையான முறையில பயான் பண்ணி தாவா பண்ணி நல்ல ஒரு ஆலிமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒருத்தர் மறுமையில வருவார். இன்னொருத்தர் வருவார், மக்களுக்கு அதிகமான செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கிய ஒருவர். எப்படி யார் கேட்டாலும் இல்லைங்காம எவ்வளவு இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கிற ஒருவர். இவங்க எல்லாம் எதுக்காக அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல என்ன ஒரு இது கொடுக்கறான்னா, நீ எதுக்கு நீ அதை செஞ்ச? மக்கள் உன்னை ஒரு நல்ல ஒரு போராளி, இஸ்லாத்துக்காக போர் செய்யற ஒரு ஆளுன்னு சொல்லி உன்னை புகழணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். நீ எதுக்கு நீ அதை செஞ்சியோ அது உனக்கு கிடைச்சிருச்சு. போ, உலகத்தில் நீ வாழும் போதே கிடைச்சிருச்சு. நீ எதுக்கு செல்வத்தை கொடுத்த? நீ நல்ல ஒரு குடையாளி என்று சொல்ல வேண்டும். இவர் நல்ல ஒரு தர்ம கருத்தாங்க, நல்ல தர்மம் ஃபுல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். பெருமைக்காகத்தானே கொடுத்த, அது உனக்கு உலகத்துல கிடைச்சிச்சு, உனக்கு எது இல்லை. ஆலிமா இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்த, அது அல்லாஹ்வுக்காக செஞ்சியா? இல்ல யாருக்காக செஞ்ச? நீ
மக்கள் வந்து ஒரு சொல்லணும், நீ ஒரு நல்ல ஆலிமுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலேயே இருக்கணும்னு மக்கள் உன்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக செஞ்ச. உலகத்துல அது உனக்கு கொடுத்தாச்சு, அதனால உனக்கு இங்க எந்த நன்மையும் கிடையாது போன்னு சொல்லி அந்த இடத்துல கை சேதப்பட்டவர்களாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்பேற்பட்ட நிலைமை நீங்க செய்யக்கூடிய நன்மை எவ்வளவு செஞ்ச என்ன மறுமையில ஒரு பயனில்லாத ஒன்றாக மாறணும் சொன்னா இப்பேற்பட்ட ஒரு கை சேதம். உனக்கு ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமிய மார்க்க அந்த இஸ்லாத்திலே ஒரு புதிதாக ஒரு காரியத்தை உண்டாக்குவது என்பது பிதஅத். அதை செய்யக்கூடாது. அந்த பிதஅத்தை செய்யறதுனால என்ன ஆகும்? மறுமை நாள்ல தண்டனையும் கிடைக்கும். இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு பராத் இரவு கொண்டாடுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தரல, காட்டி தராத விஷயத்தை நான் செஞ்சேன்னா அது அந்த நன்மை எனக்கு கேட்டிருக்குமா? அந்த பராத் இரவு கொண்டாடுறாங்கல்ல அவங்க கூட அது அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி கொண்டாடுவாங்க, அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி வணங்குறாங்க. அதுவே கூடாது, அது பிதஅத். அதை விட மோசமானது என்னன்னா அல்லாஹ்வுக்குன்னு இல்லாம மத்தவங்களுக்காக நம்ம செய்யற அந்த கடமையான தொழுகை. மறுமை நாள்ல நம்ம எல்லா நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறோம், வெற்றி அடைச்சிரும். நம்ம எப்படி பார்த்தாலும் சொர்க்கத்துல நபிகள் நாயகத்தோடு ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நம்மளை வெப்பான்னு நம்ம எண்ணிட்டு இருப்போம். ஆனா சொர்க்கமெல்லாம் இல்லையப்பா, உனக்கு நரகம் தான். ஏன் நீ எதுக்கு செஞ்ச? இஹ்லாஸோட செய்யல, மக்களுக்காக செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் அவருடைய கைகளில் விடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் வந்து எப்படி பார்க்கிறான்னு சொன்னா சிறுசா இருக்குது பெருசா இருக்குது அப்படிங்கறத பாக்குறது. ஒரு 1000 ரூபாய் என்னால முடியாம ஒரு 100 ரூபாய் தான் என்னால தர்மம் பண்ண முடியும்னா அந்த 100 ரூபாய் இருக்குதா, உன்கிட்ட உள்ள தூய்மை இருக்குதான்னு பார்க்கணும். இறைவன் சொல்லும் போது எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இறைவன் உங்களுடைய ஆடைகளையோ உங்கள் உடைகளையோ உங்களுடைய உருவங்களையோ அதையெல்லாம் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, உள்ளத்துல என்னவாக இருக்கிறது, அது நம்முடைய பெற்றோர்களை பார்க்கக்கூடிய விஷயத்தமாக இருந்தாலும் சரி. பெற்றவங்களை நம்ம பார்த்துக்கிறோம், எதுக்கு பார்த்துக்கிறோம்? அல்லாஹ் எனக்கு சொன்னான், இறைவன் எனக்கு கடமையாக்கினான், என்னுடைய பெற்றோர்களை நான் பார்க்கணும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், அதனால நான் செய்யறேன். இறைவன் சொன்னான்ற காரணத்தினால நான் அதை பார்க்கிறேன். இல்ல இல்ல இந்த ஊரார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் எல்லாம் இப்படி பெற்றவங்களை இப்படி விட்டுட்டேன்னு சொல்லுவாங்கிறதுக்காக அவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும், மனைவியிடத்திலே நாம் செய்யக்கூடிய அன்பாக இருந்தாலும், மனைவியிடத்திலே நடந்து கொள்வதாக இருந்தாலும், நம்முடைய குழந்தைகளை அழகிய முறையில வளர்த்தெடுப்பதாக இருந்தாலும், குழந்தைகளை அழகிய முறையில் வளர்த்தெடுக்கிறோம்னா ஒரு சிறந்த முறையில ஒழுக்கத்தோடு வளர்த்தெடுக்கிறோம்னா அது எதுக்காக? மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் எனக்கு அப்படி சொல்லி இருக்கிறானே அதனால நான் செய்யும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உடைகளையெல்லாம் பார்க்கல, உங்க உடம்ப பார்க்கல, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கல. உள்ளத்துல என்ன இருக்குது அதுதான் முக்கியம். இந்த அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்றார், என் அருமை மகனே, நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் அது ஒரு கடுகினுடைய விந்தல், அதாவது விதை இருக்குல்ல, கடுகினுடைய அளவு இருக்குல்ல, அதனுடைய அரை அளவுக்கு இருந்தாலும் அது கற்பாறைக்குள்ள இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உன்னுடைய உள்ளத்தையும் அறிவான். அதனால அது வானத்துல இருந்தாலும் பூமியில இருந்தாலும் அது அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீ செய்யக்கூடிய அமல்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீ செய்யக்கூடிய அமலை அல்லாஹ்வுக்காக செய். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்ற அறிவுரை, அல்லாஹ் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியாம இல்ல, ஒரு நுட்பமான விஷயம் முதற்கொண்டு தெரியும், உன்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கிறான். அதனால நீ செய்யக்கூடிய அமலையும் அறிவான், அதை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய். தந்தையுடைய அறிவுரையை புரிந்துவார். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லணும். எதுக்கு? நம்மளும் அது மாதிரி நம்முடைய மகனுக்கு சொல்லி, நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களும் அது போன்று வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இஹ்லாஸ் என்று சொன்னால்
மிக முக்கியமாக வருவது இன்றைய காலகட்டத்தில் இதோ நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கும். இன்றைய நாள் பிறை பார்க்க வேண்டிய நாள். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். இந்த மாதம் வந்து விட்டால் குர்பானிக்காக நாம் எல்லாம் தயாராகி விடுவோம். அந்த குர்பானியை எப்படி நாம் கொடுக்கிறோம் என்பதை பார்க்கும். இன்றைக்கு அந்த குர்பானின்னு வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டுழியுமே நடக்கும். நான் ஆடு வாங்கியிருக்கிறேங்க பை, எவ்வளவுக்கு? ஒரு 40-50,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கியாச்சு. நல்ல பெரிய ஆடா வாங்கி இருக்குது. கொம்பு பார்க்கணும், கொம்புக்கு எவ்வளவு வருதுங்க? கொம்பு இருக்குங்க. அது ஒரு முடத்துக்கு கொம்பு மட்டும் இப்படி சுத்தி இருக்குது. அது மாதிரி ஒரு ஆடா புடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன இப்படி ஒரு சாதாரண ஆடை புடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? இதெல்லாம் ஆகுமா? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இந்த ஆடெல்லாம் ஆகாது. நான் 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இங்க இருந்து உசிலம்பட்டி போய் வாங்கிட்டு வந்தேன்ல. இது எங்க நீ இந்த ஆடெல்லாம் செட் ஆகாதுங்க, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் ஏத்துக்குவானா? இப்படிலாம் போறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா, ஆடை இருக்கிறக்கூடிய ஆடை குர்பானி கொடுக்கான்னு வர்றாங்க. என்ன நீ எப்படி கூட்டுக்கெல்லாம் நீங்க போனா? கூட்டெல்லாம் சேரக்கூடாது. நீங்க ஒரு ஆடை வாங்கி அருங்க. இல்லைங்க, அந்த அளவுக்கு உண்டான பொருளாதாரம் இல்ல. பொருளாதாரம் எப்படியாவது அதை வாங்கி அறுக்கணுமா இல்லையா? சம்பாதிச்சுக்கலாம், கடனை கூட வாங்குங்க. குர்பானியினுடைய அது சம்பந்தப்பட்ட அறிவு கூட இல்லாமல் பொருளாதாரம் இருக்குதுங்கிறதுக்காக அந்த காரியத்தை செய்யக்கூடியது. குர்பானி எதற்காக கொடுக்கிறோம்? நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கிறோம். எல்லாம் குர்ஆன்ல சொல்லும்போது அப்படிதான் சொல்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உடைய இறைவனை வணங்கி இறைவனுக்காக அறுத்து பலி. யாருக்கு அறுத்து பலியிடணும்? இறைவனுக்காகத்தான் அறுத்து பலியிடணும். இன்னொரு வருஷத்துல நான் சொல்றேன், நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த மாமிசமோ, அந்த உயிரினத்தினுடைய மாமிசமோ ரத்தமோ எதுவும் என்னை வந்து சென்றடைவதில்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்க தூய்மை, இந்த இஹ்லாஸ் இருக்குது, இறையச்சம், அது மட்டும்தான் என்னை வந்து சென்றவை. யாருக்காக அறுத்தேன்? என்னுடைய இறைவனுக்காக அறுத்தேன். நான் வளர்த்தேன், வாங்கணும், செலவு பண்ணி அந்த பொருளாதாரம் போட்டு ஒரு உயிரினத்தை வாங்கணும், ஆடோ மாடோ வாங்கி அறுத்தோம்னா அல்லாஹ்வுக்காகத்தான் அறுத்தேன். ஏன்? சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றிலிருந்து வந்ததுதான் இந்த குர்பானி. திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இன்றைக்கு எத்தனை நபர்களுக்கு அப்படி இருக்கும்? அப்படி குழந்தை இல்லாம இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு நீண்ட நாள் கழித்து பிறக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பிறந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. பையனை நல்லா வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு கனவு வருது. அறுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததும், குழந்தை இல்லாம நீ சொல்லுங்க, நம்ம தவம் இருந்து பெத்த பையன், அப்படி ஏக்கத்துல பெத்த ஒரு குழந்தை, ஒரு பையனை இது மாதிரி அந்த இறைவனுடைய கட்டளை நினைச்சு கேட்கறாங்க, நான் அவனை அறுத்துக்கலாமா, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடலாமான்னு. ஏன் முன் வந்தாங்க? மகனை நான் கொலை செய்யறதுக்கு, மகனை பலி கொடுக்கிறதுக்கு முன் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு ஒரு தியாகம் யாருக்கு வரும்? மகனை தியாகம் பண்றாங்க. ஏன்? எதுக்காக கொடுத்தாங்க? ஊராருக்காகவா, உறவினருக்காகவா? அல்லாஹ் எனக்கு கட்டளைங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்புறம் நான் செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யாம இருக்க முடியுமா? மகனா இருந்தா என்ன, நான் அவனை வெட்டியாவது என்னுடைய கடமையை நிறைவேற்றி விடுவேன். நீண்ட நாள் திருமணமாயும் குழந்தை இல்லாமல் பிறந்த அந்த பையனை வெற்றக்கு முன் வராங்கன்னா இதுதான் உயர்ந்த இடத்தில் இருக்கிற கிளாஸ். வேற யாருக்காகவும் நான் செய்யல, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செஞ்சேன். அப்படி முன் வந்தாங்களே, இந்த அளவுக்கானது. அதுபோலத்தான் அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது சின்ன சின்ன அமலாக இருந்தாலும், அது ஒரு பெரிய அமலாக இருந்தாலும், அதை அனைத்தையும் அல்லாஹ்விற்காகவே நாம் செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார், அல்லாஹ் திருமறையில சொல்றான், இன்றைக்கு மக்கள் எல்லாம்
களப்பற்ற முறையில தொழுறாங்க, தொழுகையில வந்து ஒரு நேரானது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. நம்ம செய்யலாம், தொழுகையா இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும், இன்றைக்கு குர்பானி வந்துருச்சு, இந்த குர்பானியாக இருந்தாலும், இன்றைய செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்வார்கள். இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த துல்ஹஜ் மாதம் இல்லாமல் மற்ற மாதங்கள்ல உம்ராக்கு செல்வாங்க. உம்ரா சவுதிக்கு சென்று உம்ரா செய்வதற்காக செல்வார்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில செய்யணுங்கிறது ஒண்ணு, அதை தாண்டி அதை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முறையில் நம்முடைய வணக்க வழிபாடு இருந்தா என்ன ஆகும்? அது அல்லாஹ் ஏத்துக்குவானா? நம்ம தொழுகிறோம், தொழுகை வந்தா தொழுகைக்காக வந்து தக்பீர் கட்டி தொழுகிறோம். ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காயத் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த 2 ரக்காயத் தொழுகாம நான் ஒரு 5 ரக்காயத் தொழுகலான்னு இருக்கேன்னு 5 ரக்காயத் தொழுதா, ருக்கு போயிட்டு சஜ்தா செய்யாம சஜ்தா போயிட்டு நான் ருக்கு செய்யறது, இப்படி வித்தியாசமா நம்மளுடைய தொழுகை இருக்குது. ரசூலுல்லாஹ் அவனுக்கு காட்டி தந்த வழிமுறை எனக்கு இருக்குது, நான் வித்தியாசமா ஒண்ணு செய்யறேன். தொழுகைதானே செய்யறேன், அரபியில ஓதுறேன், குரான ஓதுறேன், ஹதீஸ், இதுல என்ன தப்பு இருக்கு போகுது? அப்படி நான் செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? ஏன்னா எனக்கு இது நபி எனக்கு காட்டி தரல. நபிகள் நாயகம் காட்டி தந்த முறையில் நம்முடைய வணக்க வழிபாடு இருக்குங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமோ, அதே போல அந்த வணக்க வழிபாடை நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும், வேற யாருக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காகவோ வேற யாருக்கா இருக்கக்கூடாது. ஏன் இந்த அளவு எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, நியத்து வைக்கிறோம்ல, ஒரு நேர்ச்சை வைப்பாங்க. நேர்ச்சைன்னு சொன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இதை வாங்கணும், இதை அடையணும், இதை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. இறைவா எனக்கு இது நடந்தால் நான் என்ன பண்றேன், ஒரு இத்தனை பேர்த்துக்கு நான் உணவு வாங்கி கொடுத்துட்றேன், விருந்து வச்சிடறேன்னு சொல்லி ஒரு நேர்ச்சை வைப்பாங்க. இந்த நேர்ச்சியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்க அடிப்படையில் இது வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. அதே போல நேர்ச்சை வைக்கிறதுனால ஏதாவது மாறிடுமான்னு கேட்டா அதுவும் மாறாது. எனக்கு வந்து ஒரு புதிதா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருக்குது, இறைவா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி என்னை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 100 பேர்த்துக்கு உணவு வாங்கி கொடுத்துறேன்னு ஒரு நேர்ச்சை இப்படி வைக்கிறதுனால, நேர்ச்சை வைப்பதனால ஹராமான்னு கேட்டா ஹராம் இல்லை. நம்ம நேர்ச்சை வச்சோங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து நம்முடைய விதியை மாத்தி அவனை ஏழ்மையிலிருந்து அப்படியே ஒரு பணக்காரனா இருந்து ஏழையா மாத்திடுவான்னு கேட்டா அதுவும் இல்லை. விதி மாறாது, அல்லாஹ் எதை நாடினாலும் அதுதான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம நேர்ச்சி வச்சோங்கிறதுக்காக அது மாறுமான கேட்டா மாறாது. இது தப்பும் இல்லை. தப்பு இல்லைன்னா ஏன் தப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நம்ம நேர்ச்சி யார்கிட்ட வச்சோம், அல்லாஹ்ட்ட வச்சோம். இறைவா நீ தான் கொடுக்கணும், வேற யார்கிட்டயாவது வச்சிருந்தோம்னு சொன்னா, அந்த ஈமான வேற யார்கிட்டயாவது வச்சிருந்தோம்னா தப்பு. ஒரு அவுலியா மீது நீங்க தான் எனக்கு கொடுக்கணும், நாகூர் மீரானே, அப்துல் காதர் ஜெயிலானியே, நபிகள் நாயகமே, நீங்கள் தான் பார்த்து எனக்கு என்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தியாக்க வேண்டும். அப்படி அபிவிருத்தியாக்கினா உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்து என்னுடைய முடியை நான் கொடுத்துட்டு வரேன், மொட்டை அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நேர்ச்சி வைக்கிறாங்க. அதுதான் ஹராம், அது ஷிர்க், அது ஷிர்க். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன திருமறையில சொல்றான், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கூட்டாளியுமே இல்லை. அல்லாஹ்வை அல்லாதவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியம் என்பது இறைவனிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குகிறது. அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யக்கூடிய காரியம் என்பது இறைவனிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குகிறதுனா, இது என்னுடைய, இது எனக்கானது, தொழுகைங்கிறது எனக்கானது, நோம்புங்கிறது எனக்கானது, என்னை விட்டு போட்டு வேற எவனுக்காக அதை செய்யறானே, தொழுகைக்காக வரான், மார்க்கம் கட்டுத்த மாதிரி தொழுகிறான், அதை எனக்காக தொழுகாமல் வேற யாருக்கோ தொழுகிறானே, இது எப்படி? இது ஒரு இணை வைப்பான ஒரு காரியமா திகழ்தா இல்லையா? ஷிர்கை போன்றதா மாறுதா இல்லையா? இதைத்தான் இஸ்லாம் கண்டிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய அமல்களை இறைவனுக்காக செய்யணும். அது ஒரு சின்ன அமல் தானே, ஒரு சின்ன திக்ர் செய்யறோம்,
அந்த திக்கரையும் கூட மத்தவங்க பாக்குறாங்க, நாம செய்யலாம், செஞ்சா நம்மளை நல்லா ஒரு மாதிரி பெருமையை எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடாது. இறைவனுக்காக இதை நான் செய்தால் நான் என்னுடைய மறுமை நாளில் நான் வெற்றி அடைவேன், அதுக்காக செய்யும். என்னுடைய உறவினர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன் என்றால் எதற்காக அரவணைத்துக் கொள்ள வேண்டும்? அவங்களால ஒரு பொருளாதாரம் கிடைக்கும், அவங்களால ஆதாயம் இருக்குது, அதுக்காக இல்லை. இறைவன் சொன்னாங்கறதுக்காக அரவணைக்கணும். இப்படி இந்த இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால் ஏராளமான தவறுல கூட நம்மால் போய் விழுக முடியும். ஏன்? வரதட்சணை திருமணத்துக்கு போவோம். ஏன் திருமணத்துக்கு போவோம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறா அந்த மாதிரியான இடங்களுக்கு தவிர்க்கலாம். வரதட்சணை கூடாது, அது கேலி பண்ற இடமா இருக்குது அந்த வரதட்சணை திருமணம். நம்ம அங்க போறோம்னு சொன்னா இறைவனுடைய வசனத்தை கேலி செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆயிடுவோம். அதனால போகாம இருக்கும்னு நம்ம சொல்றோம். ஆனால் நான் உறவை பேணுறேன், உறவை பேணுகிறேன் என்று சொல்லி நம்ம போனோம்னு சொன்னா அது எப்படி? அப்படி போகக்கூடாது. உறவை பேணுறோம் தான் நாம, ஆனால் அல்லாஹ்வுக்காக தான் உறவை பேணுகிறேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை என்று சொல்லி அந்த திருமணத்தை நாம புறக்கணிக்கிறோம்னா அதுதான் மிகப்பெரிய இஹ்லாஸ். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் மற்ற எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் மக்கள் மத்தியிலே கண்ணியமாக இருக்கிறேன், உன்னுடைய உறவினத்திலே கண்ணியமாக இருக்கிறேன், என்னுடைய மகனிடத்திலே கண்ணியமாக இருக்கிறேன், அனைத்துமே நான் பொய் பேசாமல், புறம் பேசாமல், மோசடி செய்யாமல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் எனக்கு சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தை பார்க்கும் போது நீ சொன்னதற்காக நான் செய்தேன் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் நம்முடைய நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாகாமல் இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்யற அமல்கள் எல்லாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், அது பண்றோம், இது பண்றோம், திக்ர் செய்யறோம், எல்லா நன்மையான காரியங்களும் செய்யறோம். செய்யறத அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா என்பதை சிந்திச்சு இஹ்லாஸ் இருக்கிறதா என்பதை கவனித்து, இல்லை இல்லை இதில் நான் இஹ்லாஸோடு செய்கிறேன் என்பதை அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்யறமா இருந்தாலும் இதை நான் இஹ்லாஸால செய்கிறேன் என்று சொல்லி அந்த இஹ்லாஸை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை அது போன்ற நன்மையான காரியங்களை, அது போன்ற எண்ணத்தை நமக்கு அனைவருக்கும் தந்து அன்புடைய வேண்டும். நாம் செய்த அமல்களை எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ் ஏற்று நமக்கு மறுமை நாளில் வெற்றி கொடுக்கக்கூடியவனாக இறைவன் நமக்கு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜுமானுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குர்பானியுடைய விஷயம் என்பது இன்றைக்கு பிறை பார்க்க வேண்டிய நாளாக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு பிறை பார்த்தால் குர்பானி கொடுக்க இருக்கிற நபர்கள் இன்றையிலிருந்து முடிவெட்டுவதோ அல்லது தன்னுடைய உடலில் இருக்கிற ரோமங்களை தகர்த்துக் கொள்வதோ, நகங்கள் வெட்டுவதோ இன்றைக்கு மகரிபுக்கு முன்பாகவே முடித்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த குர்பானியை கொடுப்பதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் இருக்கு. குளறுபடினா எப்படிப்பட்ட ஆடை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட இதை பார்க்கணும்னு நமக்கு மார்க்கம் நமக்கு கட்டு தந்துருச்சு. அதுக்கு அடுத்த மாதிரி தான் நம்ம ஆடு வாங்குவோம். குழந்தை ஆட்டை நம்ம போய் என்ன போறதில்லை, வாங்க போறதில்லை. எப்படிப்பட்ட ஆடை நம்ம வாங்கணும், தேர்ந்தெடுக்கணும் தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்குறோம். அந்த ஆடு வாங்கி அறுக்கிற விஷயத்துல இஹ்லாஸ் இருக்கும். இஹ்லாஸ் இல்லாம மத்தவங்களுக்காக நானும் கொடுக்கிற ஆடு அப்படின்னு ஆடு குர்பானி கொடுக்கறேன்னு சொல்லி இஹ்லாஸ் இல்லாத காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது எந்த ஒரு பயனும் இல்லாம ஒரு நன்மையை எதிர்பார்த்து நம்ம அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி வேணா செலவு செஞ்சிருக்கலாம். ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வருது அப்படின்னு சொன்னா 30,000 ரூபாய்ங்கிறது இறைவன் கொடுத்த பொருளாதாரம் தானே. அந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன வேணா செலவு பண்ணலாம். வீட்டுக்கு தேவையானதை வாங்கலாம், அனாவசிய செலவு பண்ணலாம்,
வீண் விரயம் பண்ணலாம். இருந்தாலும் இது எனக்கு ஒரு கடமை, என்ற பொருளாதாரம் இருக்குங்கிறதுனால எனக்கு இது ஒரு கடமையா இருக்கு. 30,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஆட்டோ வாங்குறேன், 25,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ வாங்குறேன்னு இறைவன் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை வைத்து நம்ம ஒரு ஆட்டோ வாங்குறோம்னா ஆட்டோ வாங்கி செலவு செஞ்சு கொடுத்து அந்த அமல்களை செய்யறோம். அந்த அமல்ல இஹ்லாஸ் இல்லைன்னு ஒண்ணுமே வேஸ்ட். அது நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு கருத்து சும்மா சாதாரண ஒரு விருந்து போட்ட மாதிரி ஆயிடும். சாதாரணமா ஆட்டத்துக்கு விருந்து கொடுத்த மாதிரி அது மாதிரிதான் அவன் அந்த கடமையை செஞ்ச மாதிரி ஆயிடும். இஹ்லாஸோட செஞ்சா மட்டும்தான் அதை ஏத்துக்க போறோம். அதனால இந்த குர்பானி மட்டுமல்ல, இந்த குர்பானி என்பது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இந்த குர்பானி என்பது குர்பானிக்கு மட்டும் இஹ்லாஸ் இல்லை, மற்ற அனைத்து விஷயத்திலும் அமல்கள்ல மற்ற இதர காரியங்கள்ல அனைத்திலையும் இந்த இஹ்லாஸை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில்தான் வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.